அனைவருக்கும் வணக்கம். மாயமான் அத்தியாயம் 9 தொடர்கிறது. அப்பா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டபடி அவர் அருகில் வந்து அமர்ந்திருந்தான் செந்தில்குமார். நல்லா இருக்கேயா என்றவரின் பார்வை மகனை வாஞ்சையுடன் வருடியது. வசந்தன் எங்கே? அவனுக்கு லீவ் இல்லையா? இல்லைப்பா, பரீட்சைன்னு அவன் வரல. ஓ, அக்கா குடும்பம் எதுக்கு வந்திருக்காங்க? கந்தனின் ஒன்றுவிட்ட சகோதரனின் மகள் அங்கு வந்திருந்தாள். நம்ம தங்கத்துக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைல்ல, இங்கே வந்து சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்ட பிறகு தான் கருத்தரிச்சிருக்கா. அதான் மாயம்மாவுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த வந்திருக்கா. அதை கேட்ட செந்தில்குமார் யோசனையில் ஆழ்ந்தான். அவன் மருத்துவ மேற்படிப்புக்கு தேர்ந்தெடுத்து இருக்கும் துறை மகப்பேறு துறை. அதனால் அவன் அது சம்பந்தமான சித்த மருத்துவத்தை தனது தொழிலோடு சேர்ந்து யோசித்தான். இந்த சித்த மருத்துவத்தின் சூட்சமத்தை மட்டும் அவன் அறிந்து கொண்டால் அவன்தான் உலகின் புகழ்பெற்ற மகப்பேறு மருத்துவராக திகழ்வான். சித்த மருத்துவ மருந்து தயாரிப்பின் மூலம் அவன் உலகின் மிகப்பெரிய பணக்காரன் ஆகலாம். அவனது ஆசையின் அளவு அதிகரித்து கொண்டே போனது. மறுநாள் செந்தில்குமார் காட்டை நோக்கி பயணம் மேற்கொள்ளலானான். கந்தன் மகனை மிகவும் எச்சரித்தே அனுப்பினார். மலைவாழ் மக்களிடம் எந்த வம்புக்கும் போகக்கூடாது என்று. அப்படி அவர்களிடம் வம்பு பண்ணினால் கொலை செய்யக்கூட தயங்க மாட்டார்கள் என்று மகனிடம் எச்சரிக்கை செய்தார். அவனும் சரி என்று தலையாட்டிவிட்டு கிளம்பினான். அடர்ந்த காட்டின் நடுவே மலைவாழ் மக்களின் வசிப்பிடம் இருந்தது. இயற்கையோடு இயற்கையாய் பின்னி பிணைந்திருந்தது அவர்களது வாழ்க்கை. அவர்களின் தலைவர் காளி. அவருக்கு வேங்கையன் என்ற மகனும் செல்லி, மைனா என்ற 2 மகள்களும் இருந்தனர். காட்டாற்றில் குளிக்கப் போன அவரது மனைவியை வெள்ளம் இழுத்து சென்று விட்டது. மனைவி இறந்த பின் காளி தனது மக்களை தாயுமானவனாய் வளர்க்க ஆரம்பித்தார். வேங்கையன் சற்று முரடன், ஆனால் வீரன். அவரது தலைமை பொறுப்புக்கு ஏற்றவன். மைனா அவள் உண்டு, அவள் வேலை உண்டு என்று அமைதியாக இருப்பவள். செல்லி, இவள் மட்டுமே காளியை உயிர்ப்புடன் வைத்திருப்பவள். அவரிடம் இருந்து சித்த மருத்துவம் கற்றுக்கொண்டு அவருக்கு உதவியாக இருப்பவள். சில சமயங்களில் அவள் அவருக்கே அறிவுரை வழங்குபவள். மாயம்மாவே தனக்கு மகளாக வந்து பிறந்திருப்பதாய் அவர் பூரித்து போவார். திருமணம், தாம்பத்திய வாழ்க்கை பற்றிய புரிதல் இல்லாத இந்த இளம் வயதில் அவள் அது சம்பந்தமாக மருத்துவம் பார்ப்பது எல்லாருக்குமே வியப்பை அளிக்கும். அவள் தொட்டது எல்லாம் துவங்கியது. எவ்வளவு சிக்கலான பிரசவங்களும் அவள் கைப்பட்டால் சுகப்பிரசவமாகிவிடும். அந்த மாயம்மாவே உன் ரூபத்தில் வந்து உதவி செய்து தாயி. மலைவாழ் மக்கள் அவளை தெய்வமாக எண்ணி வணங்குவார்கள். உயிரளிப்பது தெய்வத்தின் பணி என்றால் மருத்துவம் பார்த்து உயிர் கொடுக்கும் அவளும் தெய்வம்தான் அல்லவா? அப்படியெல்லாம் இல்லை, நானும் உங்களைப் போல் சாதாரண பெண்தான் என்று அவள் அவர்களது அதீத மரியாதையை மறுத்து விடுவாள். அப்படிப்பட்ட செல்லி நட்புடன் பழகுவது வீராவிடம் மட்டுமே. வேங்கையன் தனது மாமன் மகனான ராசையாவுடன் சுற்றி கொண்டு இருப்பான். மைனா அவளது தோழி மாயியுடன் விளையாடி கொண்டிருப்பாள். செல்லி வயது ஒத்த பெண்கள் எல்லாம் அவளை தெய்வமாக கருதியதால் அவளுடன் சகஜமாக பழக மாட்டார்கள். வீரா மட்டுமே அவளுடன் இயல்பாக பழகுவான். அதனாலேயே அவளுக்கு வீராவை மிகவும் பிடிக்கும். அவளுக்கு வீராவை பிடிக்கின்ற காரணத்தால் ராசையாவுக்கு வீராவை பிடிக்காமல் போனது. வீராவும் செல்லியும் காதலிக்கிறார்களோ என்கிற சந்தேகம்தான் அதற்கு காரணம். அவர்களது தூய நட்பு பற்றி ராசையாவுக்கு தெரியவில்லை. வீரா ஒரு பந்தயம், ஆற்று வெள்ளத்தில் நீச்சல் அடித்து போய் அக்கறையை தொட்டு யார் வர்றாங்கன்னு பார்க்கலாமா? ஜெயிச்சா என்ன தருவ வீரா? அவளை பார்த்து கேட்டான். நீ கேட்குறத தருவேன், யோசித்தபடி செல்லி கூறினாள். அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. மாட்டேன். செல்லி காது தொங்கட்டான் ஆட தலையை வேகமாக இங்கும் அங்கும் ஆட்டியவள் அவனை கண்டு, சரி, நான் ஜெயிச்சா நீ எனக்கு என்ன தருவ என்று கேட்க, என்கிட்ட 1 ரூபாய் தான் இருக்கு புள்ள, அது மட்டும் கேட்டுறாத. அவன் தனது வேட்டிட முடிந்திருந்த 1 ரூபாய் நாணயத்தை தொட்டு பார்த்து சொன்னான். சீ, யாருக்கு வேணும் பணம்? எனக்கு வேண்டியதெல்லாம் அதோ அங்கே இருக்கு பாரு. சற்று தள்ளி தெரிந்த மலை உச்சியை நோக்கி கை காட்டியவள், மலை மேலே இருக்கிற சிவப்பு பூவை நீ எனக்காக பறிச்சிட்டு வரணும், அவள் ஆசையுடன் கேட்டாள். அந்த மலை மேலேயா? வீரா ஆயாசத்துடன் மலை உச்சியை பார்த்தான். ஆமாம், நீ பேச்சு மாறக்கூடாது என்று அவள் கூற, பாப்பம் புள்ள என்றவன் நீச்சல் அடிக்க தயாரானான். தனது 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து குழி தோண்டி புதைத்து வைத்தவன், நான் தயார் என்று போட்டிக்கு அறிவிப்பு கொடுக்க, அவனது முஸ்தீபுகளை கண்டு செல்லி வாய்விட்டு சிரித்தாள். எதுக்கு சிரிக்கிற பிள்ள? 1 ரூபாய்க்கு எத்தனை தேமிட்டாய் வாங்கி திங்கலாம் தெரியுமா? அவன் நாக்க சப்பு கொட்டி கொண்டு கூற, அதில் 2 மிட்டாய் எனக்கு தரணும் வீரா. உனக்கு இல்லாதா செல்லி? அவன் கூறியது கேட்டு அவள் பூரித்து போனாள். செல்லி சொன்னபடி அவள்தான் பந்தயத்தில் ஜெயித்தாள். வீரா அவளை பரிதாபமாக பார்த்தான். கட்டாயம் அந்த பூதான் வேணுமா உள்ள? ஆமாம் வீரா, அங்கே சித்தர்கள் உள்ளவரதா சொல்லிக்கிறாங்க. அந்த பூக்கள் எல்லாம் அவங்க கைப்பட்டது, பொக்கிஷமாக பாதுகாக்கணும். தோழிக்காக அவன் அந்த மலையை நோக்கி சென்றான். அவளது ஆசையை அவனால் மறுக்க முடியவில்லை.
அந்த பூவை பற்றி கூறும்போது அவளது விழிகள் இருந்த சந்தோஷத்திற்கே அவள் விரும்பியதை செய்ய எண்ணினான். ஈரப்பாவாடையை நெஞ்சு வர ஏற்றி கட்டிக்கொண்டு மற்ற ஈரத்துணிகளை தோல் மீத போட்டுக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்த செல்லியை நோக்கி மைனா ஓடி வந்தா. செல்லி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வருசா வாப்புல. எதுக்கு மைனா? வந்து பாரு, உனக்கே புரியும் என்று சொல்லியபடி மைனாவுடன் நடந்தாள். அங்கு அவர்களது குடிசை முன் ராசையாவின் பெற்றோர் அமர்ந்திருந்தனர். அவர்களை கண்டதும் இரு கரம் கூப்பி வணங்கிய செல்லி, வாங்க மாமாய், வாங்க ஐத்த என்று வரவேற்க, செல்லி எம்புட்டு அழகா இருக்கா. ராசையாவின் அம்மா அவளை கண்டு புகழ, அப்போ நான் அழகில்லையா ஐத்த? மைனா செல்லமா சினிங்கினாள். நீயும் அழகுதான் தாயி. அவர் சின்ன மருமகளையும் விட்டு தரல. என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி சொல்லுற பிள்ளை. ராசையாவின் தந்தை தனது மனைவியை கிண்டல் அடித்தார். செல்லி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறாளே, அது செய்தி புதுசு தானே? ராசையாவின் அன்னை சிரித்தபடி கூற, அதை கேட்டு செல்லிக்கு திக்கென்று இருந்தது. நீங்கள் சொல்லுங்க மாப்பிள்ள, ராசையாவுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. செல்லியும் சமைஞ்சு 3 வருஷமாச்சு. 2 பேருக்கும் சட்டுப்புட்டுன்னு கண்ணாலத்தை முடிச்சிட்டா நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்று ராசையாவின் தந்தை கூறிக்கொண்டிருக்கும் போதே வேங்கையனும் ராசையாவும் அங்கு வந்து சேர்ந்தனர். தனது திருமண பேச்சை அறிந்த ராசையா வெக்கம் கொண்டான். அவனது பார்வை திருட்டுத்தனமாக செல்லியை பார்த்தது. நீ நடத்து மாப்பிள்ள. வேங்கையன் அவனது தோலை இடித்து சிரித்தான். சும்மா இரு மச்சான். ராசையா வெக்கத்துடன் முணுமுணுத்தான். செல்லியோ செய்வதறியாது கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்தாள். அவளுக்கு திருமணத்தில் அவ்வளவாக நாட்டமில்லை. அவளுக்கு மருத்துவ சேவை செய்வதில்தான் மிகுந்த ஈடுபாடு. மாயம்மா காலடியில் அமர்ந்து காலம் முழுவதும் மருத்துவம் பார்க்கணும். அப்படி மருத்துவம் பார்க்கும்போதே அவளோட உயிர் பிரியணுன்றது தான் அவள் ஆவல். செல்லிக்கு இப்போதான் 16 வயசு ஆகுது. காளி யோசித்தாள். இங்கே வயது பிரச்சனை இல்லை, பாசமே பிரச்சனையாக இருக்குது. மகளை பிரிய அவருக்கு மனசு வரல. 3 மக்களில் செல்லி அவரது செல்ல பிள்ளை இல்லை. நம்ம சாதி சனத்தில் பொட்டை பிள்ளைங்க வயசு வந்த உடனே கட்டி கொடுக்கறது வளமைதானா நோய்? ராசையாவின் தாயார் காளியிடம் கேட்டார். இப்போ அரசாங்கமே பொம்பளை பிள்ளைக்கு 18 வயசு ஆகணும்னு சொல்லுதே. காளி மிகவும் தயங்கினார். அரசாங்கம் என்ன பெரிய அரசாங்கம்? நாம் பட்டினி கிடந்தா அரசாங்கமாக வந்து நம்ம கஞ்சி ஊற்றுது. நம்ம அழிக்கிறதுல முனைப்பாக இருக்கிறது அரசாங்கம்தான் நோய். ஐத்த, நான் சொல்கிறேன்னு கோச்சிக்கக்கூடாது. செல்லி பெரும் பீடிகையுடன் ஆரம்பித்தாள். நீ சொல்லி நான் கோய்ப்பேனா கண்ணு? நீ சொல்லுதாயி. ராசையாவின் தாய் அவளுக்கு சம்மதம் சொன்னார். எனக்கு கண்ணாலத்தில் விருப்பம் இல்லைத்த. ஆயுசு பூரா மருத்துவம் பார்த்துட்டு மாயம்மா காலடியில் உயிரை விட்டுறணும். அது ஒன்று தான் என்னோட ஆசை என்றவளை கொலைவெறியுடன் பார்த்தான் ராசையா. பொய் சொல்லாத பிள்ளை. அவன் கோபமாய் கத்தினான். நான் எதுக்கு பொய் சொல்ல போகிறேன்? உண்மையைத்தான் சொல்கிறேன். நீயும் வீராவும் காதலிக்கிறீங்க. அவனை கட்டிக்கிறதுக்காக நீ என்ன தவிர்க்கிற? அவன் பட்டென்று கூற அதை கேட்டு அனைவரும் அதிர்ந்து போனார்கள். ராசையாவின் பெற்றோருக்கு கூட அந்த பேச்சு ருசிக்கவில்லை. ஏலே, என்ன பேச்சு பேசுகிற? புரிஞ்சுட்டு தான் பேசுகிறியா? அதுவும் செல்லியை பார்த்து நாக்கில் நரம்பு இல்லாமல் பேச உன்னால் எப்படி முடிஞ்சது? குனிஞ்ச தலை நிமிராமல் நடக்கிற பிள்ளை நம்ம செல்லி. அதை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்ட? ராசையாவின் அன்னை அவனை கடிந்தார். பின்பு காளியிடம் திரும்பி, அண்ணா, என் மகனுக்கு பதிலாக நான் மாப்பு கேட்டுக்கிறேன். செல்லி பற்றி எங்களுக்கு தெரியாதா? அவன் கண்ணால் நடக்கலைங்கிறத கோவத்தில் இப்படி பேசிவிட்டான். அவனை நான் கண்டிக்கிறேன். எத்தனை வருஷம் ஆனாலும் செல்லி தான் என் கூட்டு வருமவ. அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றவர் கணவனையும் மகனையும் அழைத்து கொண்டு சென்று விட்டார். அப்போ ராசையாவுக்கு என்ன குறைச்சல்? அவனை கட்டிக்கிட்டா செல்லிக்கு ஏன் கசக்குதா? வேங்கையன் நண்பனுக்காக வக்காலத்து வாங்கினான். செல்லிக்கு இதில் விருப்பம் இல்லையே வெங்கா. அதுக்கெல்லாம் காலம் பூரா பொட்டப்பிள்ளையை கண்ணாலம் கட்டி கொடுக்காம வீட்டோட வச்சுக்கிற போறீங்களா என்று அவன் என்று கேட்டுவிட்டு சென்று விட்டான். வீட்டில் சூழ்நிலை சரியில்லாததால் மைனா தனது தோழியை பார்க்க நைஸாக நழுவி விட்டாள். எஞ்சி இருந்தது காளியும் செல்லியும் தான். அவள் தனது தந்தையின் காலடியில் அமர்ந்து அவரது மடியில் தலை வைத்து படுத்தவள், அப்போய், உனக்கு எது விருப்பமோ அதை நீ செய், அதுக்கு நான் கட்டுப்படுறேன் என்றவளது விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அழுறியா தாயி? காளியின் கைவிரல்கள் மகளின் கன்னத்தை தொட்டு பார்த்தது. பொண்ணா பிறந்ததை நினச்சி அழுறியா செல்லி? இல்லை போய், உன்னை தலகுனியை வச்சுட்டேன்னு அழுறேன் என்று தேம்பியவளை ஆறுதலாக அணைத்து கொண்டவர், உன் மனசு எது சரிப்படுதோ அதை செய் தாயி. நீ எப்பவும் சரியாக தான் நினைப்ப. ஏன்னா நீ மாயம்மாவோட மறு அவதாரம் இல்லை என்றவரது முகத்தில் பூரிப்பு தெரிந்தது. தெய்வமே மகளாக தனக்கு பிரிந்திருப்பதை எண்ணி வந்த பூரிப்பு அது. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் எனக்கு ஏனோ கண்ணாலத்தில் ஆசை இல்லை. நான் கண்ணாலம் பண்ணி புள்ள பெற்றுக்கிட்டாதான் என் பிள்ளையா? நான் பிரசவம் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளையும் என்னோட பிள்ளை தான். புத்தம்புது மலராக பிறந்த குழந்தைகளை கையில் தூக்கும்போது நானும் தாய்மையை உணர்றேன். பெறாமலே தாய்மை அடைஞ்சிட்டேன் போய், மகிழ்வுடன் கூறிய மகளை கண்டு அவருக்கு பெருமிதமாக இருந்தது. அவரது மருத்துவ தொழிலை நேசிக்கும் மகளை அவருக்கு பிடிக்காது இருக்குமா? அவருக்கு பின் மருத்துவத்தை யார் பார்க்க போகிறாங்களோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவருக்கு செல்லி பெருத்த ஆறுதலை அளித்தார். அப்போ தொங்கி போன முகத்துடன் வீரா அங்கு வந்து சேர்ந்தான். அவனது கை காலெல்லாம் சிராய்ப்பு ஏற்பட்டு இருந்தது.
என்னாச்சு வீரா என்று கேட்டபடி எழுந்து செல்லி காயத்துக்கு போடும் பச்சிலை களிம்பை எடுத்துக்கொண்டு அவனை நோக்கி சென்றாள். செல்லி அவன் ஏதோ பேச வர அதை தடுத்தவள், முதல்ல காயத்தை காட்டு என்றவள் அதில் களிம்பு பூசி விட ஆரம்பித்தாள். எங்கே போய் விழுந்துட்டு வந்த? நீ கேட்ட சிவப்பு பூவை பறிக்க போனேன்னா அங்கே மண்ணு சரிஞ்சிச்சு. ஐயோ என்றவளது விழிகள் கலங்கி போனது.